கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி யம்மியான சூப்பரான சிக்கன் கட்லெட். கட்லெட்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இது ரொம்ப ஸ்பெஷல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த கட்லெட் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா நம்ம இதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, உங்கள் மிக்ஸி ஜாரில் அரைப்படாதுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குனா 2 போதுமானது. அந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டிலாம் விழாமல் இந்த மாதிரி மையாக நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை இதில் இப்போது சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதும் 1 ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டோம்னா நம்ம கடாய் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் பிடிக்காதபடி நல்லா கிளறி விடுங்க. 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. நல்லா அந்த மசாலா வாசனை பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம இந்த சிக்கனோடவே இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நார்மலி நம்ம வெஜிடபிள் கட்லெட், உருளைக்கிழங்கு கட்லெட் அந்த மாதிரி செய்வோம். சிக்கன் கட்லெட்டும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷலாக கெஸ்ட் யாராவது வராங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. சிக்கன் நம்ம நல்லா அரைச்சதுனால அது நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். அது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா இப்போ நமக்கு வேக இது எப்படி வரும்னா, நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். இது சுருண்டு அந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் மாதிரியே தெரியும் நமக்கு. இதை நல்லா வேக விட்டுருங்க. அப்பப்போ நல்லா கிளறி விட்டு வேக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்காது இது வேகிறதுக்கு. நார்மலி சிக்கன் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதுலேயும் நம்ம இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டதுனால ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும். இது 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகவே ஆகாது. இது நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சு எடுத்துடலாம். நம்ம கட்லெட் ஐயோ ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான உப்பும் பெப்பரும் சேர்த்து நல்லா முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. நல்லா பீட்டரோ இல்லை ஸ்பூனோ வச்சு அந்த முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த சிக்கனை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா 2மே சேர்ந்து நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு அந்த சிக்கனும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் உருளைக்கிழங்கு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் நம்ம ஷேப் பிடிக்க முடியும். வெறும் சிக்கனை மட்டும் நம்ம இது பண்ணால் அது ஷேப் வராது, நம்மளுக்கு பிடிக்க வராது, உதுந்து போயிடும். இப்போது நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொத்தமல்லி புதினா கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், எல்லா பக்கமும் படுற மாதிரி. இந்த பிசையும் போது நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த உருளைக்கிழங்கு அந்த இதில் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வடை மாவு பக்குவத்தில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் உருண்டை, ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல்
நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, இல்லை உங்ககிட்ட வந்து கட்லெட் அந்த ஷேப்பர் இருந்ததுனால கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். அது பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அதில் அதை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரெட் க்ரம்ஸை அந்த கட்லெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா கட்லெட்டையும் அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கேன். இன்றைக்கி நான் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன், அதனால் 17 கட்லெட்ஸ் வந்திருக்கு. எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேனை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒன்றா அந்த எண்ணெயில் இந்த கட்லெட்டை நம்ம சேர்த்துருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப கிட்ட போடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் அடுத்த பக்கம் பெரட்டி போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கமும் இப்போ பெரட்டி போட்டாச்சு. அதுவும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் கட்லெட் சூப்பராக யம்மியாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.